நாங்க கேபிள் கார்ல பயணிச்சு கொண்டிருக்கோம். ரொம்பவே சந்தோஷமா இருக்குது. ஐரோப்பிய நாடுகளை பொறுத்த வரைக்கும் பெரிய ஒரு கேபிள் காரா அறிமுகப்படுத்தப்பட்டிருக்குது. கடந்த 13ஆம் தேதி ஓபன் பண்ணப்பட்ட இந்த கேபிள் கார்ல இன்றைக்கு நாங்க பயணிச்சிருக்கிறோம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா பாதைகளுக்கு நடுவில் நாங்க வானத்துக்கு மேலால பறந்து கொண்டு போறது மிகவும் ஒரு சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்குது. எந்த ஒரு செலவுமே இல்லாம நாங்க நவிக்கோன்னு சொல்லக்கூடிய எங்களுடைய மாதாந்த அட்டையை பாவிச்சு இந்த கேபிள் கார்ல பயணிச்சு கொண்டிருக்கிறோம். நீங்க நவிக்கோ இல்லாதாக்கள் கூட €2 பஸ் டிக்கெட்ல இதுல பயணிச்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். மொத்தமா ஒரு 5 ஸ்டேஷனை கொண்டு அமைக்கப்பட்ட இந்த நீளமான பாதை வந்து மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்றதோட போக்குவரத்து நெரிசலையும் குறைக்குது என்று சொல்லலாம். பாரிஸை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய போக்குவரத்து நெரிசலை குறைக்கிறதுக்காகவே உருவாக்கப்பட்டிருக்குது. கிட்டத்தட்ட கிருத்தல்ல இருந்து வில்லியசஞ்சையூர் வரைக்குமான இந்த போக்குவரத்து வந்து 40 நிமிடமான போக்குவரத்தை மிகவும் 16 நிமிஷத்துக்காக குறைச்சிருக்குது. அதால மக்கள்கிட்ட பெரும் வரவேற்பு பெற்றிருக்குது. நீங்களும் வாங்க, சின்னாக்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இப்ப சடுதியா மேல போய் கொண்டு வந்து நாங்கள் என்னடா கீழே நிக்கிறோம்னு சொல்லி பார்க்காதீங்க, ஒரு ஸ்டாப் வந்துருக்குது. ஸோ அதுக்காக வந்திருக்கிறோம். இதுல வந்து இறங்குறாங்களாம். அதே நேரம் மறுபக்கம் பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய கேபிள் கார் வந்து அடுத்த சைட்டும் பயணிச்சு கொண்டிருக்குது. ஒரு கார் 2 கார் இல்லை, கிட்டத்தட்ட ஏராளமான கார் வந்து அடுத்தடுத்து போய் கொண்டிருக்குது.